ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகி விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். அவங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாமா? சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயத்துக்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலை ஒரு கைப்பிடி இலை எடுத்து வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். புளி தேவையான அளவு ஊற வச்சுருக்கோம். மீன் 1 கிலோ மீன்கிட்ட கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் அரைச்சிருக்கு. ஒரு 3 தேங்காய் பத்துக்கிட்ட வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ மசாலா போட்டு புளி கரைச்சி ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்பூன்கிட்ட, இது பெரிய ஸ்பூன் தான், இதுக்கிட்ட 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன் மல்லித்தூள். இந்த தூள் வந்து நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருப்போம் குழம்புக்குன்னு. அந்த தூள் தான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ புளி கரைச்சி அதை சுத்தம் பண்ணி நம்ம அதில் ஊற்றிக்கிடுவோம். நாங்கள் புளி வந்து மீன் குழம்புக்கு நல்லாவே சேர்ப்போங்க. நல்லா புளிப்பாக இருக்கணும் குழம்பு. ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது காயட்டும். எண்ணெய் விட்டுக்குருவோம். எண்ணெய் சூடானதும் எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்குருவோம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்குருவோம். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். பூண்டு பல்லையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போ அது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ பச்சை மிளகா சேர்த்து மல்லி இலை கொஞ்சோண்டு போட்டுக்கிடுவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். பச்சை மிளகா வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கிடுவோம். ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம், மசாலா எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த தக்காளியும் வெங்காயத்தையும் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். பொறுமையாக 2 நிமிஷம் சிம்மில் போட்டு நல்லாவே வதக்குங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே வந்துருச்சு.
இந்த பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி தண்ணி, அதை வந்து நம்ம ஊற்றிக்கிடுவோம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும். நான் இவ்வளோ தான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம். மூணு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது நல்லா கொதி வரட்டும். தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த கொதிக்கும்போது நல்லாவே கொதித்து குழம்பு இன்னுமே நல்லா கொதித்து வற்றி வரணும். அப்போ தான் நம்ம மீன் சேர்க்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிடக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். ஓரளவு கொதித்து நல்லாவே வற்றி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம மீனை சேர்த்துக்கிடுவோம். மீனை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வந்து குழம்பு கொதிக்க விடக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் போட்டிருந்தோன்னா போதும். ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் போட்டு நல்லா ஆட விழுக வற்ற விட்டுருவோம் குழம்ப. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. மீன் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு ஒரு தடவை இந்த அளவுக்கு மீன் நல்லா குழம்புல இதாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ கொதி வரட்டும், நம்ம மூடி வச்சுருவோம். இந்த மாதிரி மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள், குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லாவே கொதி வந்திருக்கு. இந்தளவு கொதி வரும்போது அடுப்பை சிம்மில் போட்டு கொஞ்சம் குழம்ப வற்ற விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா குழம்பு வற்றி வரட்டும். ஆடை விழுந்து வரணுங்க குழம்பு. மீன் குழம்பு நல்லா ஆடை விழுந்து சுற்றி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஆடை வந்து நல்லா வற்றி வரட்டும். நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கிடுவோம். அரைச்சி வச்ச தேங்காவை நம்ம ஊற்றிக்கிட்டோம். இப்போ அதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சம் மல்லி இலை போட்டு கொஞ்சம் வச்சுருந்தோம். அந்த மல்லி இலையை இப்போ கடைசியாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். அவ்வளோதாங்க, நல்லா கமகமன்னு ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆடை விழுக வற்றட்டுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஆடை வந்து வரணும். குழம்பு நல்லாவே வற்றி வந்துருச்சு. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் குழம்பை வந்து கரண்டி போட்டு அடிக்கடி நம்ம இது கிண்டக்கூடாது, மீன் வந்து உடஞ்சிரும். மீன் அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்ப்போம். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மீன் குழம்போட சைடிஷ் வந்து பாவக்காய் பொரியலும் பொரிச்ச மீனும் வச்சு சாப்பிட செம்மையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடிஷோடு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோம். உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.